வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, பொருளாதார வளர்ச்சி இந்த ஜாதக அமைப்பிற்கு கட்டாயம் உண்டு. அப்படி எந்த ஜாதகம் சார் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நீங்க என்ன நம்பி கேட்குறீங்க. ஆனா வேலைப்பளுவும் காலச்சூழலும் ஒத்து வராத சூழலில் வேலைப்பளு அதிகமா இருக்குங்க. என்னால நீங்க கேட்ட உடனே உடனுக்குடனே பார்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதுக்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என்னை நம்பி கேட்கும் போது நம்ம செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் கட்டாயம் உண்டுங்க. அதுக்காக நாம பெரிய ஜோசியர், என்னமோ பெரிய இவர் தான் இது அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய அன்பு என்ன கேட்குறீங்க. எனக்கு பார்க்க சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் வருத்தமாகவும் இருக்கு. நிறைய ஜோதிட நண்பர்கள் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்தவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு இறையருளால் குருவருளால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நம்பிக்கையா உங்களுக்கு இருக்கு, நீங்க பார்க்க வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், எனக்கு உடனடியாக உங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கி கொடுத்து பார்க்கறதுக்கான சூழல் ரொம்ப கம்மிங்க. அதுக்காக அவசரம் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குடும்ப ஜோசியர்கிட்ட வெளியில யாராவது கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, உடனடியாக கொடுத்து பார்க்கறதுக்கு நீங்க எனக்கு காலையில அலுவலக நேரம் 10 to 4 தான் ஃபோனே முதல்ல அட்டன் பண்ண முடியுதுங்க. மற்ற டயத்துல கூப்பிட்டீங்கன்னா எடுக்க முடியாது. அதையும் நான் இந்த நிகழ்ச்சியில சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால காலையில 10 to 4, ஈவினிங் 4 வரைக்கும் நீங்க கூப்பிடுறதுக்கு அட்டன் பண்ணலாம். அதே போல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ரிப்ளை பண்றதுக்கு 1 அல்லது 2 நாட்கள் கட்டாயமாகும். உடனடியாக ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு மெசேஜ் இல்லைங்க, டெய்லியும் குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 200 to 300 வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதுக்காக இதை நான் சொல்றேன். அதனால தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரைட். முதல்ல பொருளாதாரம்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி வருமானம் வரணும், நினைச்சா செலவு பண்ணணும், காசு பணத்தை தக்க வச்சு நான் நல்ல நிலைக்கு அடுத்ததுக்கு போகணும். இதுக்கு என்ன சார் சூட்சமும்? நல்லா கவனிங்க. உங்களுக்கு காசு பணம் தக்க வச்சுக்கிற சக்தி இருக்கணும், கையிருப்பு இருக்கணும்னா உங்க ஜாதத்துல குரு முதல்ல நல்லா இருக்கணும். உங்க ஜாதத்துல குரு கெட்டு போனால் பணத்தை தக்க வச்சுக்கிற சக்தி இல்லை. 5ஆம் இடம் கெட்டு போனால் பணத்தை தக்க வச்சுக்கிற சக்தி இல்லை. சூரியன் நீசமானால், குரு நீசமானால் காசு பணத்தை தக்க வைக்க விடாது. சனி நீசமானால், சனி கெட்டு போனால் காசு பணத்தை தக்க வைக்கிறதுக்கு விடாது. சுக்கிரன் நீசமானால், சுக்கிரன் கெட்டு போனால் பணத்தை தக்க வைக்கிறதுக்கு விடாது. உங்களுக்கு இதெல்லாம் நீசமா இருக்குன்னா பணத்தை ஒரு நாளைக்கு இழக்க போறதுக்கு அது கிரகம் சமிக்கை காட்டுது, சிக்னல். நீங்க காசை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்படியாவது ஒரு ரூபத்துல. ஏன்னா இது தெரிஞ்சு போச்சு, இதுக்கு தக்க வைக்கிறதுக்கு விடாது. எப்படியாவது ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம சோர்ஸ் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இது சொல்றேன். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா எப்படி இருக்கணும் முதல்ல அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கணும், சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கணும், குரு நல்ல நிலையில இருக்கணும். இருந்தா உங்க காசு, உங்க பொருளாதாரம் நல்ல நிலையில இருக்கும். பணபரஸ்தானம்னே ஒண்ணு இருக்கு. 2, 5, 8, 11. இது பணபரஸ்தானம். இப்போ பணம் நல்லா வரணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் பலம் பெறணும். அந்த பணபரஸ்தானத்துக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பேரே பணபரஸ்தானம், பண வரவு ஸ்தானம்னு சொல்றாங்க. 2ஆம் இடம்ங்கிறது டெய்லி வருமானம், ஆரம்ப கால வருமானம். சார் ஆரம்பத்துல பேசிக்கா இந்த வருமானம் எனக்கு இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்தை வச்சு சொல்லணும். 5ஆம் இடம் உங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் உங்க வருமானம் உயர்றது சொல்லும். 8ஆம் இடம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம், வாடகை வருமானம், ஓய்வூதியம், நீங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வர்ற காசு சொல்லும். 8ஆம் இடம் பலமா இருக்கணும். 11ஆம் இடம் வலுவா இருந்தா பிற்காலத்தில் நீங்க தாத்தா ஆனதுக்கு அப்புறம் காசு வந்துகிட்டு இருக்கும். வாடகை வருது சார், எனக்கு 30,000 ரூபாய் வாடகை வருது, 50,000 ரூபாய் வாடகை வருது. தலை நரைத்த பின்பு, தாத்தா ஆன பின்பு வரும். அது 11ஆம் இடம் வலுக்கணும், சனி பலம் பெறணும், இருந்தா யோகம். இவ்வளவு விதிகள் இருக்கு ஜாதகத்துல. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த பணத்தை, நம்ம எனக்கு பணம் வரல, காசு வரல, அவன்லாம் சம்பாரிச்சு நல்லா இருக்கிறான், என் தம்பி ஒரு காலத்துல காசு பணம் இல்லாம வீணா போயிருந்தா, எங்கிட்ட 1000 2000க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா,
இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க பிராப்தம் சார். வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உங்க காசு உங்ககிட்ட இருக்குன்னா உங்க கர்மா, உங்க நற்கர்மா உங்களுக்கு வருது. வரல அப்படின்னா அது உங்களுடைய சூழ்நிலை, உங்க கிரக பலம், உங்களுடைய கெட்ட நேரம். இழந்தவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு கெட்ட நேரம் வருது, ஜாதகம் எதுக்கு பாக்குறீங்க? ஜோசியரை வாழ வைக்கணும், இல்ல நான் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணுங்கிறதுக்கான ஒரு சூட்சமம் தான் ஜோசியம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்தது அவர் ஒரு மீனல இது கண்ணில கிணத்துக்காரு, சுக்கிரன் கோடிகள்ல அள்ளி கொடுத்துருச்சு. அடுத்தது விரையாதிபதி திசை வரப்போகுது, சூரிய திசை 6 வருஷம். இப்ப இந்த சுக்கிரன்ல என்ன சம்பாதிக்கிறாரோ அது போற சூரியன்ல இழக்க போறாருன்னு அது சொல்லுது, இருக்கிற இடத்தை பொறுத்து. அப்ப என்ன பண்ணணும்? சுக்கிரன்லயே நீங்க எச்சரிக்கணும். சார் சுக்கிர திசையில சேர்த்து வச்சுக்கங்க, சூரிய திசையில இழக்கிறத காட்டுது, தொந்தரவாக போறது காட்டுது. நீங்க இதை பண்ணலைன்னா ஒண்ணு வியாதிக்காக காசு செலவு பண்ணணும், இல்லைன்னா வீண் விரயமாகணும், இல்ல போராட்டத்தை சந்திக்கணும், இல்ல காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கணும், அதுக்காக சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் சார், பார்த்து இருங்க அப்படின்னு நம்ம எச்சரிக்கை பண்ணணும். அதுக்குத்தான் இந்த ஜோசியம், இந்த ஜாதகம். அதுதான் ஆரம்ப கால வருமானம் 2ஆம் இடம், குழந்தை பிறந்த பின்பு வருமானம் 5ஆம் இடம், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம், வாடகை வருமானம் வருது, காம்ப்ளெக்ஸ் வருது, அபார்ட்மெண்ட் வருது, ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன், நான் ஒரு தொழிலும் பண்றேன், வேலைக்கும் போய்க்கிறேன், இதெல்லாம் 8ஆம் இடம். ஒரு குடோன் வாடகைக்கு விட்டுருக்கிறேன், ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கேன், ஒரு கொரியருக்கு வாடகைக்கு விட்டுருக்கிறேன், ஓய்வூதியம், அப்பாவோட வேலை, அப்பாவோட பென்ஷன் எனக்கு வருது, என் வீட்டுக்காரரோட பென்ஷன் எனக்கு வருது, இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கு, அப்பாவோட வேலை எனக்கு கிடைச்சது. இல்லை 8 பலம் பெறணுங்க, இல்லைன்னா கிடைக்காதுங்க. 11 தாத்தா ஆனதுக்கு அப்புறம் சார் என் பேத்தி பிறந்தா வாடகை வருமானம், வீடு கட்டணும், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் 11th 11ஆம் இடம். அப்ப இந்த கிரகம் பலமா இருக்கணும். இன்னொன்னு, உங்க ஜாதகத்துல சனி பலம் பெறுதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு ஆட்சி வருது, இல்ல உச்சம் பெறுது, இல்ல 5, 7, 9, 11 நல்ல இடத்துல இருக்குன்னா 2 விதி. நீங்க அப்பா அம்மாவை பிரியாம உங்க வருமானத்தை உயர்த்தவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. இல்ல தாய் தந்தையரை, இல்ல சார் இறந்துட்டாங்க, அப்புறம் தான் உங்க பொருளாதாரம் உயரும். இது 2 தான் விதிகள். நான் கூடத்தான் இருக்கேன் சார்னா உங்க காசு பணம் உயராது. ஏன்னா அது உறவுகளை பிரிஞ்சுதான் இருக்க சொல்லுது. அப்பதான் நான் பணத்தை கொடுப்பேன், காசு பணத்தை உங்களுக்கு அதிகமா கொடுப்பேன்னு கிரகம் சொல்லுது. அதுதான் பரிகாரம். இதுதான் விதியை மதியால் வெல்லுதல்ங்க. விதின்னு ஒண்ணு இருக்குங்க, அது மதியால் எப்படி வெல்லணும்? அப்ப தாய் தந்தையரை பிரிஞ்சா காசு வளர்ச்சின்னு சொல்லுது. அப்ப அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க, அது பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கு தயாரா இருக்கு. அந்த கிரகம் உறவுகளை பிரிய சொல்லிதான் சொல்லுது சனி. இல்ல நான் கூட்டு குடும்பமா தான் இருப்பேன்னா வேலை செய்யாது. நீங்க சனி வளர்த்தவங்க எல்லாம் கூட்டு குடும்பம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருக்க விடாது. அப்படி சனி வளர்த்தவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மன நிம்மதி 100% இழப்பார்கள். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. சனியே தூரதேசத்துக்காரன், அந்நிய உறவுகளை விட்டு பிரிஞ்சு போறவன், யாருமே எனக்கு வேண்டாம் லோன்லியா இருக்கிறவன் சனி. அவங்கிட்ட போயிட்டு கூட்டு குடும்பமாரு, ஒரு தேங்காயை 10 வெட்டி கொடு எல்லாரும் சாப்பிட்டுன்னா விடுமா? ஆனா சூரியன் கூட்டு குடும்பம், சூரியன் பலமா இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறத விரும்புவீங்க. அட்லீஸ்ட் சித்தப்பா வீட்டுல காலையில சாப்பிட்டேன், மாமனார் வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டேன்னாவது உங்களை வாழ வச்சது சூரியன் வளர்த்துருச்சுன்னா. ஃப்ரெண்டு வீட்டுல இன்னைக்கு சாயந்தரம் சாப்பிட்டேன், அக்கா வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு எதையாவது ஒன்ன செஞ்சிருங்க. அது சூரியனோட பலம், இது சனியோட பலம். பாருங்க கிரகங்களே என்ன வேறுபாடுகள் இருக்கு, எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப பிளானட் அப்படிதான் சொல்லுது. அப்புறம் உங்க 2ஆம் இடம் இருக்கும், உங்க 2ஆம் இடம் உங்க ஜாதகத்துல இருந்து 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரம் வலுத்திருக்கணும், 2ஆம் இடத்துக்கு சூரியன் பலம் பெறணும். அப்பதான் நிரந்தரமா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு கன்னி லக்னம், 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட வீடு தான் துலாம், அந்த இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமான மிதுனத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருந்தாருன்னு வைங்க, பொருளாதாரம் அள்ளி வீசிடும், சூப்பரா கொடுத்துரும். அப்ப அந்த கிரகம் பர்மிட் பண்ணணும், சம்மதிக்கணும். நிரந்தர வருமானத்துக்கான கிரகம் சூரியன். நம்ம ஆளு சும்மா சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்ல, ஆன்ம பலம் பெருகும், ஆன்மீகம் உயரும், நிரந்தர வருமானத்தை கொடுக்கும். சார் சூரியன் நல்லா இருந்தாதான் டெய்லி பணம் சார், நிரந்தர வருமானம் சார், மாசமான 30 நாள் காசு வருது சார்னா சூரியன் வளர்த்துருக்கணும். சூரியன் பலம் பெறலின்னு ஒன்றும் வர முடியாது. சூரியன் நின்ற இடத்திற்கு குருவோ சுக்கிரனோ திரிகோணத்தில் இருந்தால், சூரியன் நின்ற இடத்திற்கு குருவோ சுக்கிரனோ
2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துல இருந்தா உங்களுக்கு நிரந்தர வருமானம் கன்ஃபார்ம். 100 ரூபாய்னால வந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல காசை கொடுத்துரும். அதுக்கான தசாபுத்தியே நடக்கும்போது அதீதமான பணத்தை கட்டாயம் கொடுத்துவிடும். இதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வருமானத்தோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒருத்தருக்கு நிரந்தரமா வருமானம், பொருளாதார தன்னிறைவு அடையணும்னா இந்த விதிகள் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தசை நடக்கும் இல்லைங்களா, என்ன தசை வேணாலும் நடக்கட்டும், அந்த தசைக்கு சுக்கிரனும் குருவும் மறையக்கூடாது. உங்க தசை நடக்குது இல்ல, அந்த தசைக்கு சுக்கிரனும் குருவும் மறையக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் குரு திசை நடக்குது, அவருக்கு குரு சிம்மத்தில் இருக்கு. அந்த சிம்மத்தில் இருக்கிற குருவுக்கு சுக்கிரனோ அந்த வீட்டுக்கு 2ஆம் அதிபதி புதனோ மறையக்கூடாது. மறைஞ்சா பொருளாதாரத்தை கொடுக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம், கஷ்டப்படுத்த போகுதுன்னு அர்த்தம். இதுதாங்க பலம், இதுதாங்க பலவீனம். இப்படிதாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்படி பாருங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.